கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் வந்திருக்கிற எல்லாருக்குமே நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு நிமிஷம் நம்ம ஒரு சின்ன ஜெபம் பண்ணிட்டு அப்புறம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கலாம். பரிசுத்தமுள்ள நல்ல தெய்வமே, இந்த வேலைக்காய் நன்றி. கர்த்தர் ஒரு சிறு கூட்டமாக எங்களை கூட வைத்திருக்கிறீரப்பா. இது என்ன பேச திட்டம் வைத்திருக்கிறீரோ அந்த வார்த்தையை வெளிப்படுத்த முடியாது ஜெபிக்கிறோம். எங்களோடு பேசுங்க, இடைபடுங்கப்பா. இந்த வேலையை கர்த்தர் ஆசீர்வதிக்காங்க. உங்க பிரச்சனை எங்களோடு இருக்கட்டும், எங்களை நடத்துங்க. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமென். இப்போதும் நம்ம கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்போம். இந்த தலைப்பு பார்த்துட்டீங்க, ஜீவன். நம்ம எல்லாரும் இன்னைக்கு ஜீவனோடு இருப்பது கர்த்தருடைய பெரிய கிருபை. அந்த ஜீவன் எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லிதான் இன்னைக்கு தியானிக்க போகிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அந்த ஜீவன் கர்த்தர் கொடுத்த ஜீவன். அவருடைய ஜீவன் நமக்குள்ள இருக்குது. அதை நம்ம வளர்த்தோம்னா நமக்கு வர்ற கேள்விகளுக்கு, நமக்கு வர்ற பிரச்சனைகளுக்கு எல்லாத்துக்குமே பதில் கிடைச்சிவிடும். அதை குறித்துதான் நம்ம வசனங்கள் மூலமா கொஞ்சம் தியானிப்போம். அந்த ஜீவனை வளர்க்க என்ன செய்யணும், அந்த ஜீவன் எப்படிப்பட்டது அப்படின்றத பற்றி இன்னைக்கு தியானிக்கலாம். முதலாவது ஆதியாகமம் 2வது அதிகாரம் 7வது வசனத்துல நமக்கு தெரியும். 7வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார், மனுஷன் ஜீவாத்மாவானான். அப்ப அவருடைய சுவாசத்தை அது எப்படி நம்ம பொம்மை மாதிரி செய்து வச்சிருந்திருப்பாரு மண்ணில, அது கீழே கிடந்திருக்கும். அவர் பாருங்க, அந்த சர்வ வல்லவர், எல்லாவற்றையும் உண்டாக்கினவர் குனிஞ்சி வந்து நம்ம நாசியில அவர் சுவாசத்தை ஊதினார். அதை யோசிச்சு பார்த்தோம்னா ரொம்ப ஆச்சரியமான ஒரு பெரிய விஷயம். அதனால நமக்கு ஜீவன் வந்தது, நம்ம ஜீவ ஆத்மாவானோம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படி தந்த ஜீவன் அது. அந்த ஜீவனை கொடுத்துட்டு என்ன பண்றாருன்னா, அடுத்து 2வது அதே அதிகாரத்துல, ஆதியாகமம் 2வது அதிகாரம் 9வது வசனத்துல அந்த ஜீவனை வளர்ப்பதற்காக ஒரு ஜீவ விருட்சத்தையும் வைக்கிறார். இந்த 9வது வசனம் சொல்லுது, தேவனாகிய கர்த்தர் பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலமுமான சகலவித விருட்சங்களையும் தோட்டத்தின் நடுவில் ஜீவ விருட்சத்தையும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் பூமியிலிருந்து முளைக்க பண்ணினார். எல்லா பழங்களையும் பாருங்க, பார்க்கறதுக்கு அழகா இருக்கு, புசிப்புக்கு நல்லா இருக்கு. அவ்வளவு பழங்கள் எல்லாத்தையும் வச்சுட்டு அப்படி சகலவித விருட்சங்களையும் உண்டாக்கிட்டு அந்த தோட்டத்துக்கு நடுவுல ஒரு ஜீவ விருட்சத்தை வைக்கிறார். இந்த ஜீவ விருட்சம் எதுக்கு அப்படின்னா, அதுல பழம் என்ன செய்யும்னா அந்த ஜீவனை வளர்க்கக்கூடியது. அதனாலதான் அதுக்கு ஜீவ விருட்சம் பேரு. அவர் தந்த ஜீவனை வளர்க்கறதுக்காக அதை வச்சிருந்தார். ஆனா இன்னொன்னு இருக்கு, நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம். அவர் சொன்னாரு, அதை மட்டும்தான் நீங்க பறிக்கக்கூடாது, சாப்பிடக்கூடாது. ஆனா அந்த நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தில் உள்ள பழம் என்ன ஆகும்னா, அது நம்ம மூளையை வளர்க்கக்கூடியது, நம்ம உடலை வளர்க்கக்கூடியது. அதான் அந்த நன்மை தீமை அறியத்தக்க பழம். அது வேண்டாம் அப்படின்னு நினைச்சாரு, அதனால அதை மட்டும் சாப்பிட வேண்டாம்னு சொன்னாரு. ஆனா நமக்கு தெரியும், பிசாசுக்கு பிடிக்காது. ஏன்னா ஆண்டவருடைய ஜீவன் நமக்குள்ள இருக்கிறது, அதை நம்ம வளர்க்கிறது, கர்த்தருக்கு பிரியமா வாழ்றது, அவருடைய ஜீவன் நம்மளை வளர்க்கலாம். பிசாசுக்கு பிடிக்காது. அந்த ஜீவன் எதை குறிக்குன்னா, நம்ம உள்ளார்ந்த மனிதனை குறிக்குது. அந்த உள்ளார்ந்த மனிதன் நம்ம பலம் கொள்றது பிசாசுக்கு பிடிக்காது. அதனால என்ன பண்ணிச்சு, ஏவலை வந்துட்டு ஏவல்கிட்ட பேசி அந்த நன்மை தீமை அறிவித்தது, ஆண்டவர் புசிக்க கூடாதுன்னு சொன்ன அந்த பழத்தை போய் புசிக்க வைத்தது. அதனால அந்த அவங்களை மூடியிருந்த அந்த மகிமை விலகிட்டு அவங்க மூளை வேலை செய்தது. அந்த நிர்வாணமா இருக்கணும்னு அறிஞ்சாங்க. அவங்களுடைய இன்னும் சொல்ல போனா, நீ சாகவே சாவாய், நாடர் சொன்னார் பாருங்க, அதை புசிக்கணும் சாகவே சாவாயின்ற வார்த்தையின்படி அந்த தேவனுடைய ஜீவன் அவங்கள விட்டு போயிடுச்சு. அவங்க மனுஷங்க ஜீவன் மட்டும்தான் அதுல இருக்கு. அப்போ அதான் அதுல, அதாவது அந்த சாவை பத்தி என்ன சொல்லுவாங்கன்னா, தேவனை விட்டு நம்ம பிரிகிற பிரிவு தான் அவர் அந்த சாகவே சாவாயின்னு சொன்னாரு அப்படின்னு. ஆமா, அந்த பிரிவு என்னன்னா, அவருடைய ஜீவன் மனுஷனை விட்டு எடுபட்டு போயிட்டு அவன் கீழ்படியாம, அதுவும் அவர் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்ன அந்த மூளையை உடலை வளர்க்கக்கூடிய அந்த பழத்தை சாப்பிட்டது நிமித்தம் அவருடைய ஜீவன் வெளியேறிட்டு
மனுஷ ஜீவன் உண்டாயிடுச்சு. மனுஷ ஜீவன் தான் நமக்கு தெரியும். ஒரு அந்த வெளியான மனுஷன் வந்து இப்போ ஒரு நெல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது உள்ள உமி மாதிரிதான் சரீரம், மாம்சம் எல்லாம். உள்ள அரிசி தான், அதுக்குதான் ஜீவன் உண்டு. அது உண்மையால பிரயோஜனம் கிடையாது. அதே போலதான் அந்த உள்ளார்ந்த மனிதன், தேவனுடைய ஜீவன், அது பலனடைய அடைய அவருடைய ஜீவன் நம்மள வளரும். நாம் அவரை போல மாறும். அந்த வெளியே ஆனா உலகம், மாம்சம், அந்த மாம்ச கண்கள்லாம் எதை பார்க்குதுன்னா வெளியே உள்ளதான் பார்க்குது. ஒரு நிலக்கரிகளை எடுத்துக்கிட்டோம்னா அதுல உள்ள தோல் பிரயோஜனம் கிடையாது. அதை எடுத்து போட்டுட்டு உள்ள கடலையை தான், கடலையில தான் ஜீவன் இருக்கு அந்த பருப்புல. அதே போல முளைச்சு வச்சோம்னா அது முளைச்சு வரும். அதே போலதான் நமக்குள் இருக்கிற ஜீவன், அந்த உள்ளார்ந்த ஜீவன் தான் அவருடைய ஜீவன். அதை நமக்கு கொடுத்தார். அதை நம்ம வளர்க்கும் போதுதான் அது நம்ம நம்ம பலப்படுத்தும், நம்ம ஆத்மாவை பலப்படுத்தும். நம்ம சொல்லுவோம் ஒரு ஆள் இறந்து கிடந்தா அவர் செத்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா என்னன்னா ஜீவன் போயிட்டு, அதுதான் ஒரு ஆளா குறிக்கிறோம் நம்ம. அந்த பாடி வந்து ஒரு மாயை, அது சும்மா ரொம்ப அழகா இருக்காங்க அப்படி இப்படின்னு நம்ம நினைக்கிறோம் நிறைய பேர். ஆனா ஒரு காலத்துக்கு தான், ஒரு காலத்துக்கு அப்புறம் அதெல்லாம் அழிஞ்சு போகுது அல்லது கெட்டு போகுது நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்ப பாருங்க அந்த இப்ப அமெரிக்கால ஒரு குழந்தை பிறக்குதுன்னா அந்த தாய் தப்பனை போல வெள்ளை வெள்ளையர்னு பிறக்குது. இந்தியாவில பிறக்குதுன்னா நம்மளை போல அதே மாதிரி சுபாவங்கள், உருவம், கண்ணு அம்மாவை மாதிரி இருக்கு, அப்பாவை மாதிரி இருக்குன்னு சொல்லுவோம். உருவம் சுபாவம் எல்லாம் தாய் தப்பனே மாதிரி இருக்கு. இது வந்து அந்த வெளி பூமியை போன்றது, அந்த மனுஷிய ஜீவனும். ஆனா உள்ளான ஜீவன் இயேசு கிறிஸ்து காரணம். அதை குறித்து பாருங்க, உபாகமும் 30வது அதிகாரம் 19, 20வது வசனத்துல சொல்லப்பட்டு சொல்லியிருக்காரு. உபாகமும் 30:19, நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன் என்று உங்கள் மேல் வானத்தையும் பூமியையும் என்று சாட்சி வைக்கிறேன். ஆகையால் நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படிக்கு நீ ஜீவனை தெரிந்து கொண்டு, நீ ஜீவனை மரணத்தையும் உனக்கு மேல வச்சிருக்கேன், நீ பிழைக்கணும்னா நீ ஜீவனை தெரிந்து கொள் அப்படின்றாரு. அதை எப்படி தெரிந்து கொள்ளணும்னு அந்த 20வது அடுத்த வசனத்துல பின்னால போட்டிருக்காரு பாருங்க. உன் தேவனாகிய கர்த்தரையை அன்பு கூர்ந்து அவர் சத்தத்திற்கு செவி கொடுத்து அவரை பற்றி கொள்வாயாக, அவரே உனக்கு ஜீவனும் தீர்க்காயுமானவர். நம்ம அவர்களை அன்பு கூறணும், அவர் சத்தத்துக்கு செவி கொடுக்கணும், அவரை பற்றி கொள்ளணும். அப்படி இருந்தா அவர் நமக்கு ஜீவனாயிருக்கிறார், அவரே உனக்கு ஜீவனாயிருக்கிறார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப அவர் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போதுதான் அந்த ஜீவன் நமக்குள்ள தங்கி இருக்கும், வளரும், கிரியை செய்யும். அந்த ஆதாம் ஏவாள் வந்து அவங்களுக்கு அவர் சத்தத்துக்கு செவி கொடுக்காதனாலதான் அந்த தேவனுடைய ஜீவன் அவங்களை விட்டு நீங்கி போயிட்டு. இந்த உபாகம் 30வது இடத்துல சொல்லப்பட்டிருக்க வசனத்துக்கும் ஜனங்கள் கீழ்ப்படியல, அதுபடி நடக்கல, அவருடைய ஜீவனை தெரிந்து கொள்ளவில்லை, அவருக்கு கீழ்ப்படியல, அவருக்கு விரோதம் பண்ணாங்க. அதனால என்னாச்சு, அவர் ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியல, இழந்து போயிட்டாங்க. அப்புறம் என்ன பண்றாரு அவரு, மீண்டும் இந்த மனுக்குலத்து மேல கொண்ட இறக்கத்தினால திரும்ப அவரு இயேசுவா வந்து பிறக்கிறாரு. அது நமக்கு தெரியும். பிறந்து சிலுவையில அவருடைய ஜீவனை நமக்கு தந்தார். திரும்ப அந்த இழந்து போன ஜீவனை, அவருடைய ஜீவனை முதல்ல கொடுத்தாரு. அதை நம்ம இழந்துட்டோம் கீழ்ப்படியாமையினால, அவருக்கு செவி கொடுக்காதனால. திரும்ப சிலுவையின் மூலமா அவர் இந்த ஜீவனை நமக்கு தாரார். அதை ஒரு வசனத்தின் மூலமா நம்ம வாசிக்கலாம். 1 யோவான் 5வது அதிகாரம் 11வது வசனத்தை பாருங்க. 1 யோவான் 5:11, தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார், அந்த ஜீவன் அவருடைய குமாரனில் இருக்கிறது என்பதே அந்த சாட்சியம். எவ்வளவு அழகா தேவன் சொல்றாரு பாருங்க. அதுக்கப்புறம் ஆண்டவர் திரும்ப இறங்கி சிலுவை மூலமா அவருடைய ஜீவனை நமக்கு தாரார். அது எப்படி ஜீவனா இருக்குன்னா, அது நித்திய ஜீவனா இருக்கிறது. நித்திய ஜீவன் தான் என்ன, அது பரலோகத்துக்கு கொண்டு போகக்கூடிய, இடையில எடுபடக்கூடிய ஜீவன் இல்லை. நித்தியமாய் நடத்தி நித்தியமாய் நம்மோடு இருந்து பரலோகத்தை பற்றி தான் நித்திய ஜீவன் வார்த்தை குறிக்குது. அந்த நித்திய ஜீவனை நமக்கு தந்திருக்கிறார். அது எங்க உள்ளது, அந்த ஜீவன் அவருடைய குமாரனில் இருக்கிறது என்பதை அதற்கு சாட்சியம். அப்ப இயேசு கிறிஸ்துவின் அவருடைய குமாரன் இயேசு கிறிஸ்து, அவர்களதான் அந்த ஜீவன் இருக்கு. 2வது அவர் மூலமா அந்த ஜீவனை நாம் பெற்றுக்கொண்டோம். அது எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க. இழந்து போன இந்த ஜீவனை, அவருடைய ஜீவனை
மீண்டும் நமக்கு தரார். அதுலயே அடுத்த வசனம் சொல்லுது, 1 யோவான் 5:12, குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன், தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். அப்ப இயேசு கிறிஸ்து நமக்குள்ள இருந்தார்னா நமக்கு அந்த ஜீவன் இருக்கு. அந்த நித்திய ஜீவனை அவர் நமக்கு தந்திருக்கிறார். அவரை உடையவர்கள் நாம் அவரை கொண்டிருந்தோம்னா, அவருடைய நாமத்தை தரித்திருந்தோம்னா நமக்கு அந்த ஜீவன் உண்டு. அந்த ஜீவனை நம்ம உடையவன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அவர் இல்லைன்னா அந்த ஜீவன் இல்லை அப்படின்னு. அப்போ திரும்ப அந்த ஜீவனை நம்ம பெற்றுக்கொண்டோம். அந்த ஜீவன் நமக்குள் இருக்குது. அது எது மூலமா கிடைச்சது? சிலுவையில இருந்து, சிலுவை மரணத்தின் மூலமா அந்த நித்திய ஜீவன் அது குமாரன் மூலம் நமக்கு வந்தது அப்படின்றத வேதம் தெளிவா சொல்லுது. எப்படின்னா ஒரு பிள்ளைய ஒரு பணக்கார பிள்ளைய ஒரு திருடன் கடத்திட்டு போயிட்டான்னு வைப்போம். கடத்தி கொண்டு போய் நிறைய நம்ம செய்திகள்லாம் வச்சிருக்கோம். கொண்டு போய் நீ அப்பாவுக்கு போன் பண்ணி உன் மகன் வேணும்னா இத்தனை லட்சம் தரணும், ஒரு 15 லட்சம் பணத்தை கொண்டு தந்தாதான் உன் மகனை உயிரோடு விடுவேன் அப்படின்னு சொன்னா தகப்பன் பரிதரிச்சுக்கிட்டு, ஐயோ எனக்கு எப்படிதான் முக்கியம், 15 லட்சம் போனா பரவாயில்ல அப்படின்னு சொல்லி எப்படி அந்த பணத்தை கொண்டு கொடுத்து அந்த மகனை மீட்டு உயிரோட கொண்டு வராரோ, அதே போல நம்ம தேவாதி தேவன் மனுஷனா அவர் உயிரையே கொடுத்தார். அந்த தகப்பன் பணத்தை கொடுத்த மாதிரி அவர் தன் ஜீவனையே நமக்காக கொடுத்து நம்மை மீட்டு கொண்டார். அந்த ஜீவன் நமக்குள்ளே இருக்கிறது. இதை நம்ம உணர்ந்தா போதும். அந்த ஜீவன் நமக்குள்ள இருக்கு, அதை நம்ம தூங்க விடக்கூடாது, அதை வளர்க்கணும். அந்த ஜீவன் நமக்குள்ள இருக்கிறதுன்றதை நம்ம உணர்ந்தாலே நமக்கு ஒரு புது பலம் உண்டாகும். அந்த பாவங்களை எல்லாம் மேற்கொள்வதற்கான பலன் உண்டாகும். நம்மளால முடியாது, சுயத்துல நம்ம ஜென்ம சுபாவத்துல நமக்கு விரோதமான அந்த பாவங்களை மேற்கொள்ள நம்மளால முடியாது. ஆனா அந்த ஜீவனை நம்ம வளர்க்கும் போது, அவர் தந்த அந்த ஜீவன் நமக்குள்ள இருக்கிறது, அதை நம்ம வளர்க்கும் போது நம்ம எல்லாவற்றையும் மேற்கொள்ள முடியும். நமக்கு நிறைய சந்தேகங்கள் வரும். இருந்து நிறைய யோசிச்சோம்னா என்னெல்லாமோ வரும். சாத்தனை ஏன் உண்டாக்குனாரு, ஏன் இந்த வியாதியை உண்டாக்குனாரு, அதையும் படைச்சாரு இதையும் படைச்சாருன்னா கேள்விகள் வரும். இந்த கேள்விகள் எல்லாவற்றுக்கும் பதில் அந்த ஜீவனை வளர்க்கும் போது நமக்கு கிடைக்குது. ஜீவனை வளர்க்கறதுன்னா என்ன அப்படின்னா, முதல்ல நமக்கு தெரியும் நம்ம ஒரு தப்பு செய்ய போறோம் அல்லது ஒரு பொய் சொல்ல போறோம் அப்படின்னா நமக்குள்ள இருந்து ஒரு அந்த ஜீவன் பேசும், இல்லாத செய்யாத. ஏன் ஒரு சினிமா பார்க்க போறோம்னு வைங்க, அது ஏதோ தேவையில்லாத செல்போனை நோண்ட போறோம், அப்ப உள்ள இருந்து இல்ல இவ்வளோ அப்படின்னு நமக்கு நம்ம எண்ணமே சொல்லும், வேண்டாம் இதை செய்யக்கூடாது, அதை செய்யாத இதை செய்யாத. அதுதான் அந்த ஜீவன். நாம வெளி சரீரம் என்ன சொல்லுவோம், நம்ம மாம்சம் அதை செல்போனை பார்க்கணும், சினிமா பார்க்கணும், அல்லது ஏதோ சண்டை போடணும், கெட்ட வார்த்தை பேசணும், ஏதோ ஒரு பாவத்தை தூண்டுறது நம்ம மாம்சம். ஆனா உள்ளான அந்த ஜீவன் நம்மளை கண்டிக்கும். உள்ள இருந்து நம்ம அந்த உள்ளான சத்தத்துக்கு நம்ம செவி கொடுத்தோம்னா அதுவே அதை வளர்க்குறோம்னு அர்த்தம். அந்த ஜீவனை நம்ம அதுல நம்ம ஜீவன் வளருது, அதுக்கு செவி கொடுத்தா போதும், நம்ம அது சொல்லி தரும். ஆனா நம்ம அதை அலட்சியம் பண்ணிடுவோம். நிறைய நிறைய நேரங்கள்ல இதை செய்யாத அதை செய்யாதன்னு உள்ளான ஜீவன் நம்ம கண்டிக்கும் போது அதை அலட்சியம் பண்றது அந்த ஜீவனை நம்ம கட்டுப்படுத்துறோம், அதை தூங்க வைக்கும், அல்லது அதை ஒரு மூலையில தூக்கி வச்சிடணும்னு அர்த்தம். ஆனா அந்த ஜீவனுக்கு நம்ம அது சொல்ற வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்டு அதுக்கு கீழ்ப்படிந்து நம்ம மாம்சத்தை கட்டுப்படுத்தணும்னா அந்த ஜீவன் வளரும். அந்த ஜீவனை நம்ம வளர்க்க முடியும். அந்த கிறிஸ்துவின் ஜீவன், அந்த நித்திய ஜீவன் நமக்குள்ளே இருக்கிறது, அது வேற எங்கேயும் இல்லை, அதை நம்ம வளர்க்க முடியும். இன்னொரு வசனம் வாசிப்போம், 2 கொரிந்தியர் 5:17 வசனம் பாருங்க. அதான் அந்த வசனம் 2 கொரிந்தியர் 5:17 நமக்கு தெரிஞ்ச வசனம் தான். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் புது சக்தியா இருக்கிறான், பழையது ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அந்த ஜீவன், கிறிஸ்துவின் ஜீவன் நமக்குள்ள இருக்குது. அது வளர வளர நம்ம பழைய சுபாவங்கள் ஒளிந்து போகுது. அப்பதான் நம்ம புது சக்தியா மாற்றப்படுகிறோம். நம்ம நமக்கு அதை குறித்து ஒரு தெளிவு அல்லது ஒரு விழிப்புணர்வு வேணும். அந்த ஜீவன் இருக்கு, அது நமக்கு சொல்லி தருது, அதுக்கு நம்ம கீழ்ப்படியணும், அதை வளர செய்யணும். வளர வளர அது வளர வளர நம்ம உள்ள அந்த பழைய சுபாவங்கள் எல்லாம் ஒழிந்து போகும். சொல்லி பழையன எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அந்த ஜீவன் நமக்கு நன்மைக்கேற்ற பாதையில, ஜீவனுக்கேற்ற பாதையில நம்ம நடத்தணும். அப்ப நம்ம ஒரு புதிய பாதையில செல்ல முடியும். அதுதான் அந்த ஜீவனை வளர்க்கிறது. இன்னொரு வசனத்தை பாருங்க, யோவான் 5வது அதிகாரம் 18வது வசனம்.
அவர் ஓய்வு நாள் கட்டளையை மீறினதும் அல்லாமல் தேவனை தம்முடைய சொந்த பிதா என்று சொல்லி தம்மை தேவனுக்கு சமமாக்கினபடியினாலே யூதர்கள் அவரை கொலை செய்யும்படி அதிகமாய் வகை தேடினார்கள். இதுல நம்ம எதை எடுக்கிறோம்னா, இயேசு கிறிஸ்து அவர் தேவன் தான் குமாரன்ற பேர்ல வந்தாரு. அவரு குமாரனாதான் அவர் பேச முடியும். அவர் என்ன சொல்றாருன்னா, தேவனை தம்முடைய சொந்த பிதா என்று சொல்லி தம்மை தேவனுக்கு சமமாக்கினபடினாலே ஒரு அவரை என் சொந்த பிதான்னு சொல்றதுனால தேவனும் அவரும் சமமாயினார்கள். அது உண்மைதான். தேவன் தான் அவர் இயேசுவும் சமமாக்கினார்கள் அப்படின்னு வாசிக்கிறோம். இப்ப இந்த இடத்துல நாமும் கூட நானும் தேவன் அப்படின்னு சொல்லி நம்ம பெருமை பாராட்டுறது இல்ல. நானும் அவருடைய பிள்ளை. இவரு சொந்த பிதான்னா இவர் பிள்ளைன்றாரு. பிள்ளைங்கும் போது அவருக்கு சமமாகினார் அப்படின்னு போட்டிருக்கு. இப்ப நாமும் கூட அவருடைய ஜீவன் நமக்குள்ள இருக்கிறதுனால அவருடைய பிள்ளை என்று சொல்லும் போது அவருக்கு கிட்டத்தட்ட அவருக்கு சமமாகிறோம். அதாவது நாம ஒரு குட்டி தெய்வம் போல மாறி விடுகிறோம். நமக்கு அவருடைய வல்லமை வரங்கள் எல்லாம் நம்மள தெரிவிக்கும். எப்போ அவருடைய ஜீவனை நம்ம வளர்க்க நம்மையும் தேவனை போல மாற்றுகிறார். அவருக்கு சமமாக நம்மையும் உருவாக்குகிறார். அவருடைய வல்லமையை தாரார். அதாவது தேவதூதனையும் சற்று சிறிவராக்கினான்னு சொல்லப்பட்டிருக்கு. தேவதூது இன்னொன்னு பார்த்தோம்னா, இந்த ஜீவன் நிறைய ஜீவன் இருக்கு. இந்த தாவரங்களுக்கு ஜீவன் இருக்கு, விலங்குகளுக்கு ஜீவன். விலங்குகள்லையும் அந்த சின்ன பூச்சிகளுக்கு ஒரு ஜீவன், ஒரு வகையான ஜீவன், கொஞ்சம் பெரிய வகைகளுக்கு ஒரு ஜீவன், விலங்குகளுக்கு ஒரு ஜீவன், எல்லாம் ஒன்னொன்றுக்கும் வித்தியாசமானது. சொல்லுவோம் ஓரறிவு, ஈரறிவு, மூன்றறிவு, நாலறிவு, ஐந்தறிவு அப்படின்லாம் சொல்லி மனுஷனுக்கு 6 அறிவு கொடுத்திருக்காரு. மனுஷனுக்கு உள்ள ஜீவன் எல்லாத்தையும் விட சிறந்தது, உயர்ந்தது. ஆனா அதுக்கெல்லாம் மேல உள்ளதுதான் தேவனுடைய ஜீவன். அதான் உயர் ரகமான ஜீவன். அந்த ஜீவனை அவருடைய பிள்ளைகளாகி நமக்கு அவர் கொடுத்திருக்கிறார். எவ்வளவு பெரிய கிருபை, எவ்வளவு பெரிய சாட்சியம் பாருங்க. எல்லா மனுஷனுக்குள்ள ஜீவனை கொண்டது இல்லை, நமக்கு அவர் தந்தது அவருடைய ஜீவன். இந்த உயர்ந்த ஜீவனை, மேலான ஜீவனை அவர் நமக்கு தந்திருக்கிறார். அதனாலதான் தேவதூதர்களும் நமக்கு பணிவிடை செய்கிறார்கள். ஏன்னா தேவதூதர் விட சின்ன ஜீவன் தான் மனுஷங்களுக்கு உள்ளது, குறைந்தது. ஆனா தேவனுக்குள்ளே ஜீவனை தேவனுடைய பிள்ளைகளுக்கு அவர் கொடுத்ததுனால தேவதூதனை விட பெரிய இடத்துல அவர் தேவனை போல நம்மை வைத்திருக்கிறார். அவரை போல நம்முடைய குணாதிசயங்கள் மாறும் எப்போ அவருடைய ஜீவன் நம்மை வளரும் போது. யோவான் 1வது அதிகாரம் 4வது வசனம் பாருங்க. யோவான் 1வது நிறைய நமக்கு தெரியும் அந்த வசனங்கள்லாம். முதல்ல 1வது அதிகாரம் 1வது வசனம் சொல்லுது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. ஆங்கிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. வார்த்தை தான் தேவனாய் இருந்தது. 14வது வசனத்துல அந்த வார்த்தை மாம்சமாகி, அப்ப அந்த தேவன் தான் இயேசுவா மாம்சத்தில் வெளிப்பட்டார் அப்படின்னு தெரிஞ்சு நமக்கு. அதே 1வது அதிகாரம் 4வது வசனம் சொல்லுது, அதுக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது. ஆமா, அவருக்குள்ள ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் எடுத்து வச்சிருக்காரு மனுஷராகி நமக்கு, அவரை ஏற்றுக்கொள்கிற பிள்ளைகளாகி நமக்கு ஒளியாய் அது வருகிறது. அப்ப நமக்கு அந்த ஜீவனை அவர் தந்திருக்கிறார். இந்த ஒளி இருளிலை சரி. இப்ப அந்த பரந்த தேவனுடைய ஜீவனை அவர் நமக்கு தந்திருக்கிறார். அந்த ஜீவன் எப்படிப்பட்டதுன்னா தேவனுடைய ஜீவன். அதனால அந்த ஜீவன் நம்மை அவரை போல மாற்றுகிறது. அவருடைய குணாதிசயங்கள் நம்மளை வெளிப்படுகிறது. நம்ம பழசெல்லாம் அழிஞ்சு போது எப்பவும் அதை நம்ம வளர்க்கும் போது, அதை நம்ம வளர விடும்போது, அதுக்கு நம்ம கீழ்ப்படியும் போது அது முடியும். இன்னும் யோவான் 10வது அதிகாரம் 10வது வசனத்துல பின்பகுதியில சொல்லியிருக்கு, நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். அழகா சொல்ற பாருங்க, நமக்கு ஜீவன் உண்டாயிருக்க மட்டும் இல்ல, அது பரிபூர்ணப்படவும் அவர் வந்தாங்க. அப்ப நமக்குள்ள உள்ள ஜீவன் பரிபூர்ணம் அடையும். பரிபூர்ணம்னா அது முழுசும் வளர்ச்சி அடையும். அதான் அவர் நோக்கம். அவருடைய ஜீவனை தந்துட்டாரு. அதை வளர்க்கிறதுல அவரு எதிர்பார்க்கிறாரு. நம்ம வளர்க்கணும், அது பரிபூர்ணம் அடையணும் அப்படின்னு விரும்புறாரு. அது மட்டும் இல்ல, அந்த ஜீவன் ஒரு ஒளி வீசக்கூடிய ஜீவனா இருக்கிறது. அதான் அந்த யோவன் 1வது அதிகாரத்துல 4வது வசனம் சொல்லுது, அவருக்கு ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது. அது நம்மை ஒளிவித்து செய்யக்கூடிய அந்த ஜீவன். அது வளரும் போது, அது பரிபூர்ணம் அடையும் போது அந்த ஒளி நம்மிடத்திலிருந்தும் அது வீசும்.
அதுலயே அடுத்த வசனம் சொல்லுது, அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றிக் கொள்ளவில்லை. ஆமா, நம்ம ஒரு லைட் போட்டோம்னா ஒரு ரூம்ல போய் லைட் போட்டு பண்ணி இருள் செய்யும். அதை போல நம்மில் அவர் பிரகாசிக்கும் போது, அல்லது இந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியா இருக்குதுன்னு சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. அந்த ஜீவன் நம் மூலமா ஒளி வீசும் போது இருள் அதை மேற்கொள்ள முடியாது. நம்மை சுற்றியுள்ள இருள், அது பாவ இருளா இருக்கட்டும், பிரச்சனைன்ற இருளா இருக்கட்டும், வியாதின்ற இருளா இருக்கட்டும், அது என்ன இருளா இருந்தாலும் அந்த இருள் அதை மேற்கொள்ள முடியாது. அதை பற்றி கொள்ளவில்லை. இருள் அழிந்து போகும். ஏன்னா அந்த வெளிச்சத்தின் முன்னால அந்த இருளால நிற்க முடியாது. அந்த ஜீவன் அப்படிப்பட்ட ஒளியா இருக்கிறது. அது மட்டும் இல்ல, யோவான் 8வது அதிகாரத்துல 8வது அதிகாரம் 12வது வசனம் சொல்லுது, நான் உலகத்திற்கு ஒளியா இருக்கிறேன். அவர் சொல்றாரு, நான் உலகத்துக்கு ஒளியா இருக்கிறேன். என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். ஆமா, அவரை நம்ம பின்பற்றும் போது அவர் தந்த அந்த ஜீவனின் மூலமாக அந்த ஒளியை நாமும் அடைந்திருப்போம். நம்ம தேவனுடைய பிள்ளைகள், அவரை பின்பற்றுகிறோம், அவர் வழியில் நடக்கிறோம். அப்ப அவர் மூலமா அந்த ஜீவனுக்கு ஒளி இருக்கிறது, ஜீவ ஒளி. அந்த ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் அப்படின்னு சொல்றாரு. அதுல சொல்ற, நான் உலகத்துக்கு ஒளியா இருக்கேன். என்னை நீ பின்பற்றபடினால, அதாவது என்னுடைய ஜீவனை நான் உனக்கு தந்தபடினால நீ இருளில நடக்க மாட்ட, அந்த ஜீவ ஒளியை நீ அடைந்திருக்கிறாய் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இதுல நான் உலகத்துக்கு ஒளியா இருக்கிறேன் அப்படின்னு சொன்னவரு, அந்த ஒளியை உனக்கு கொடுத்திருக்கேன், அந்த ஜீவனாகி ஒளியை உனக்கு தந்தேன்னு சொன்னவரு. அடுத்து அந்த நமக்கு தெரியும், மத்திய 5வது அதிகாரம் 14வது வசனத்துல, நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள் அப்படிங்கிறார். அப்ப அந்த ஒளி, அந்த ஜீவன் ஒளி உள்ளதா இருக்கிறது. அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியா இருக்கிறதுன்னு பார்த்தோம் யோவான் 1:4. அதனாலதான் நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள். அந்த ஜீவனை அவர் நமக்கு தந்ததுனாலதான் நாம உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறோம். இந்த யோவான் 1ல பார்த்தோம் பாருங்க, அவர் வார்த்தையா இருக்கிறார். அப்ப நம்ம இந்த ஜீவன் இன்னும் வளரணும்னா நம்ம என்ன செய்யணும்னா, அதிகமா வார்த்தை, வேத வார்த்தையை நம்ம தியானிக்கணும், வாசிக்கணும், அதுக்கு முக்கியப்படுத்தணும். அதிகமா அதிகாலையில் அவருக்கு காத்திருக்கணும், அவரை துதிக்கணும், அவரோடு உறவாடணும். வேதத்தை வாசிக்கும் போது அவர் அதன் மூலமா நம்மோட பேசுவார், நாம் அவரோட பேசுவோம். அந்த மேலான உறவை நம்ம வளர்க்கும் போது அந்த ஜீவன் பரிபூர்ணம் அடையும், அந்த ஜீவன் ஒளியும், நாம் அந்த உலகத்துக்கு வெளிச்சமா நம்ம மாறும். அந்த வெளிச்சத்தை குறித்து நிறைய இடங்களில் சொல்லப்பட்டிருக்கு, நமக்கு தெரியும். ஏசாயா 60வது அதிகாரத்துல சொல்லியிருக்கு, எழுதி பிரகாசிக்கும் ஒளி வந்தது. அவருடைய ஒளி நமக்குள்ள வந்துச்சு, அவர் ஜீவனாய் வந்துட்டு. அது மட்டும் இல்ல, உதிக்கிற ஒளிங்கிறதுக்கு ராஜாக்களும் வெளிச்சத்தினத்துக்கு ஜாதிகளும் நடந்து வருவார்கள். அப்படி ஒரு ஒளி வீசக்கூடிய அனுபவத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். நம்ம அதை உணராம இருக்கிறதுனாலதான் நம்ம இன்னும் ஒளி வீசல. அந்த ஜீவன் நமக்கு இருக்குது அப்படின்றத நம்ம உணரும் போது, அந்த ஜீவன் நம்ம வளர்க்கும் போது, அதிகமா அவருக்கு காத்திருந்து வேதத்தை வாசித்து அந்த சத்தத்துக்கு கீழ்ப்படியும் போது அது வளரும். அப்படி வளரும் போது நம்ம பிரகாசிக்க முடியும். ஏன்னா அது பிரகாசிக்கும் ஜீவனா இருக்கு. அது மட்டும் இல்ல, யோவான் 1வது அதிகாரம் 9வது வசனம் சொல்லுது, எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. இது அழகா ஆண்டவர் தெளிவா சொல்லி வச்சிருக்காரு பாருங்க. எந்த மனுஷனையும் உலகத்திலே எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. எல்லா மனுஷனுக்கும் ஒருவேளை ஒரு காலத்துல கெட்டவங்களா இருந்திருக்கலாம், நான் நல்லவங்களை மட்டும்தான் பார்த்து பிரகாசிக்க செய்வேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லலை. பெற்றிருந்தா கூட அவரை ஏற்றுக்கொள்ளும் போது, அவரை சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொள்ளும் போது, அவர் பிள்ளையா மாறும்போது அவங்க எல்லாருக்கும் அந்த சிலுவையில உள்ள ஜீவன் இறங்கி வருது. நம்மை ஒளியிட்டு செய்தால் எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. நமக்கு தெரியும், மோசே 40 நாள் மலையில போய் ஆண்டவரோடு உருவாடிட்டு இருக்கும்போது, இருந்துட்டு வரும்போது அவர் முகம் அவருக்கே தெரியல, அவ்வளவு பிரகாசமா இருந்தது. மற்றவங்களால பார்க்க முடியாத அளவுக்கு பிரகாசம் அடைந்தது. காரணம், அவரோட இந்த உறவு. அதே போல இப்போ அவர் நமக்கு தந்த ஜீவனை நம்ம வளர்க்கும் போது, அதை பரிபூர்ணம் அடைய செய்யும் போது, அல்லது அவரோடு உறவாடும் போது, வேதத்தின் மூலமா நம்ம அவரோட அவர் வார்த்தைகளை தியானிக்கும் போது, நாம் ஜபத்தின் மூலமாக துதி மூலமா அவரை உயர்த்தும் போது, மகிமைப்படுத்தும் போது அந்த ஒளி நமக்குள்ள வருகிறது. அந்த ஒளி நம்மை பிரகாசிக்க செய்கிறது. அந்த மெய்யான ஒளி நமக்குள்ள இருக்கிறது. அதை நம்ம நம்பணும், அதை நம்ம ஏற்றுக்கொள்ளணும். அது மட்டும் இல்ல, அந்த சத்தத்துக்கு நம்ம கீழ்ப்படியணும். இன்னொரு குணத்தை பாருங்க,
2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 6வது வசனம். இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாக்கிய ஒளியை தோன்ற பண்ணும்பதற்காக எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார். நம்ம இருதயங்களில பிரகாசிக்கிறார், அவருடைய ஜீவன் உள்ள இருக்கிறதுனால. அது மட்டும் இல்ல, இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள அறிவாகிய ஒளி, இந்த ஒளி பாருங்க அறிவும், அது நமக்குள்ள வரும்போது அல்லது நம்ம வளர்க்கும் போது நம்முடைய அறிவும் பெருகுது, நம்ம பிரகாசிக்கிறோம். அதை விட அந்த ஒளி மூலமா அறிவாகிய ஒளி நம்மை அறிவடைய செய்கிறது. அதைதான் நம்ம தானியல் 5வது அதிகாரத்தில் நம்ம வாசிக்கலாம். தானியல் 5வது அதிகாரம் 11வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. தானியல் குறித்து அவருக்குள் பரிசுத்த தேவனுடைய ஆவி இருக்கிறது. அவனை குறித்து சொல்றாங்க, தேவனுடைய ஆவி இருக்கிறது. உங்களுடைய பிதாவின் ஆற்றில் வெளிச்சமும் விவேகமும் தேவர்களின் ஞானத்துக்கு ஒத்த ஞானமும் அவனிடத்தில் காணப்பட்டது. தானியும் நம்மளை போல ஒரு மனுஷன் தான். ஆனா அவனுக்குள் தேவ ஆவி இருந்ததுனால என்னெல்லாம் இருந்துச்சு பாருங்க, வெளிச்சம் இருந்தது. நம்ம இப்ப தியானிச்ச அந்த ஒளி, அந்த ஜீவன் ஒளி மனுஷருக்கு ஒளியா இருந்ததுன்னு பார்த்தோம் பாருங்க. அந்த ஒளி அவன்கிட்ட, அந்த வெளிச்சம் அவன்கிட்ட இருந்தது. அது மட்டும் இல்ல, அந்த அறிவாகிய ஒளின்னு பார்த்தோம். அந்த அறிவு, அந்த விவேகம் அவருக்கு சொல்லியிருக்கு, தேவர்களின் ஞானத்துக்கு ஒத்த ஞானம். அப்ப ஆண்டவர் பாருங்க அவருடைய ஞானத்தையும் அந்த ஜீவனுக்குள்ள வைத்திருக்கிறார். அது மூலமா அவர் ஞானமும் நம்மில் வெளிப்படும். அவருடைய ஞானத்துக்கு ஒத்த ஞானமும் தானியலுக்கும் வெளிப்பட்டது. அதே ஞானம் நம்மிடத்திலும் பழைய ஏற்பாட்டு காலம் அப்பவே அவங்களுக்குள்ள பரிசுத்தாவி இருந்து அவங்களை அப்படி பிரயோஜனப்படுத்தியிருப்பார், பயன்படுத்தியிருப்பாருன்னா, இப்போ இயேசு கிறிஸ்துவின் நித்திய ஜீவனை அவர் நமக்கு தந்திருக்கிறார். அதுல எவ்வளவு அறிவு இருக்கும், எவ்வளவு வெளிச்சம் இருக்கும், எவ்வளவு விவேகம் இருக்கும். அதை நம்ம உணர்ந்துக்கிட்டு அதை பூர்ணப்படுத்தணும்னா, அதை வளர்த்தோம்னா நிச்சயமா நிச்சயமா அந்த அறிவு நமக்கும் உண்டாயிருக்கும். அதே போல ஆதியாகமத்துல யோசேப்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. யோசேப்பு 39வது அதிகாரத்துல 2-3 வசனங்கள்ல கர்த்தர் யோசேப்போட இருந்தார், அவன் காரிய சக்தி உள்ளவனானான். அது போல 3வது வசனத்துல கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்ப்பு பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு. அப்ப யோசேப்போட கர்த்தர் இருந்ததுனால அவன் காரிய சக்தி உள்ளவனானா, அவன் செய்கிற எல்லாம் வாய்த்தது என்று அவன் எஜமானனை கண்டு கொண்டார். அதை போல அந்த ஜீவன், அவருடைய ஜீவன் நமக்குள்ள இருக்கும்போது நாம் செய்கிற காரியம் எல்லாம் வாய்க்கும். நம்ம காரிய சக்தி உள்ளவர்களா இருப்போம். அறிவு, ஞானம், ஞாபகசக்தி, அதாவது அந்த ஜீவன் நம்ம வளர வளர நம்முடைய ஞாபகசக்தி, நம்முடைய ஞானம் எல்லாம் பெருகும். அதுக்கு உதாரணமா நம்ம பார்த்தோம் தானியலையும் யோசேப்பையும். அது மட்டும் இல்ல, நம்ம மூலமா நம்ம வீடு, அது மட்டும் நம்ம நம்ம மூலமா பல லட்சம் ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். எப்பவும் நம்ம இதை உணர்ந்து நமக்குள்ள கர்த்தர் தந்து அவருடைய ஜீவன், அதுக்கு கண், காது, வாய், உணர்வு எல்லாம் உண்டு. அதனாலதான் அது பேசுது நம்மகிட்ட. அது மட்டும் இல்ல, அதுக்கு ஒரு பசியும் உண்டு. என்னன்னா அதுக்கு ஆகாரம் கொடுக்கணும். நம்ம என்ன ஆகாரம்? வேத வசனம், துதி, இதெல்லாம் அவருக்கு கொடுக்கக்கூடிய ஆகாரங்கள். அப்ப அவருக்கு சொல்வார், நமக்கு உணர்த்துவார், நீ இப்போ அங்க போகாத, உட்காந்து ஜோம் பண்ணு, இங்க போகாத பைபிள் வாசி, இங்க போகாத துதி, அதை செய்யாத இதை செய்ய அப்படின்னு சொல்லி அவர் நமக்கு உணர்த்துவார். அதுதான் அவருக்கு நம்ம சாப்பாடு கொடுக்கறது, அவரை நம்ம வளர்க்கிறது. அவர் வசனம் வாசிக்க அவரை துதிக்க அவர் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய, அவர் சொல்ற அந்த உள்ளுக்கு சொல்லித்தர சத்தத்துக்கு நம்ம செவி கொடுத்து கீழ்ப்படிய அந்த ஜீவன் நம்ம வளர்ந்து பரிபூர்ணம் அடையும். அப்ப நம்ம எழும்பி பிரகாசிக்கலாம். அந்த ஒளி இருள பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்வது இல்லை. அது மட்டும் இல்ல, இன்னும் சில இருக்கிறது, அதெல்லாம் நம்ம அடுத்த வாரங்கள்ல பார்ப்போம். அந்த ஜீவனை நாம் உணர்ந்து கொள்வோம். அவர் தந்த நித்திய ஜீவன் அது இருந்தால்தான் உலகத்துக்கு நம்மளை கூட்டிட்டு போகும். அதை நம்ம வளர்த்தா போதும். இந்த உண்மையிலையும் நமக்கு இவ்வளவு அறிவையும் ஞானத்தையும் ஐஸ்வர்யத்தையும் தரும், ஆரோக்கியத்தை தரும், சுகம் தரும். ஏன்னா அந்த ஆதாம் ஏவாளுக்கு அந்த பாவம் செய்யும் வரைக்கும் ரொம்ப ஆரோக்கியமா, ஞானமா, சுகமா இருந்தாங்க. நமக்கு கிடைச்சிக்க நித்திய ஜீவன், அது ஆச்சரியமான நித்திய ஜீவன், அழியாதது. அதை நம்ம வளர்க்கும் போது ஆரோக்கியம் உண்டாகும், ஞானம் உண்டாகும், வெளிச்சம் உண்டாகும். மற்ற மலைகளில் பட்டணமா நம்ம மாற்றப்படுவோம், உலகத்துக்கு வெளிச்சமா மாறுவோம். அதை உணர்ந்து அந்த ஜீவன் வளர நம்மை ஒப்பு கொடுப்போம். அதுக்கான முயற்சிகளை எடுப்போம். அதை நம்ம முதல்ல உணரணும், நமக்குள்ள ஆண்டவர் இருக்கார், அவருக்கு ஜீவன் இருக்கு அப்படின்னு சொல்லி உணர்ந்து அதுக்கு கீழ்ப்படும் போது கர்த்தர் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார்.
தொடர்ந்து இந்த வார்த்தையிலே ஆசீர்வதிப்பாராக.